ஹலோ மக்களே, வெல்கம் டு அக்ஷயம் கோட் ஃபார்ம் கோயம்புத்தூர். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சோளத்திலிருந்து சைலேஜ் நாங்கள் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். காலையிலேயே ஆளுங்கள்லாம் வந்துட்டாங்க. சோளம் எல்லாம் அறுவடை பண்ணிகிட்ருக்காங்க. அந்த அறுவடை பண்ண சோளத்தை எடுத்து சாப் கட்டரில் யூஸ் பண்ணி நல்லா சின்ன சின்ன பீசஸாக வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ் பண்ணும்போது ஆளுங்களுக்கு வந்து அதை சாப்பிட்றது ஈஸியாக இருக்குது. அதுக்காக நாங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறமா வீட்டில் வந்து ஒரு 500 லிட்டர் சின்டெக்ஸ் டேங்க் வந்து இருந்தது. அதில் வந்து நாங்கள் இந்த சைலேஜை வந்து போடலாம் அப்படின்னு சொல்லி அதில் இப்போ ஃபில் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஒரு சின்ன பேக்கில் தான் பண்ணோம். அது வந்து கம்மி குவான்டிட்டி, இது கொஞ்சம் பல்க் குவான்டிட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதில் ஃபுல்லாக ஃபில் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து நமக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதுக்காக இந்த ஆப்ஷன். இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம ஒரு ப்ரெஷர் கொடுக்கும்போது ஏர் வந்து உள்ளே போகாது. நமக்கு ஏர் வந்து உள்ளே போகாமல் இருக்கும்போது அந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் வந்து நல்லா நடக்கும். அதுக்காக இப்படி பண்ணுறோம். அதுக்கப்புறமா நாட்டு சர்க்கரையை வந்து தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி அதை வந்து இதில் ஃபுல்லாக தெளித்து விட போகிறோம். இப்போது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லேயரில் சோளம் ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த நாட்டு சர்க்கரை தண்ணியை தெளித்து விட்டுருவோம். அது கூட சேர்த்து கல்லுப்பும் சேர்ந்து கலந்துக்குவோம். அதுக்கப்புறமா அடுத்த லேயர் அதே மாதிரி இந்த மாதிரி லேயர் பை லேயராக வந்து நாங்கள் இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். இதனால் வந்து ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இலங்கை சோளம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நாங்கள் போட்டிருந்தோம். அப்போ வந்து மழை இல்லாதனால அதோடய வளர்ச்சி வந்து அதிகமாக இல்லை. அதனால நாங்கள் சைலேஜ்க்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை ஃபுல்லாக கட் பண்ணி இப்போ அந்த சைலேஜ்க்கு வந்து போட்டுட்டோம் நாங்கள். இது வந்து ஒரு புளிச்ச ஸ்மெல் வரும். நமக்கு அந்த ஃபெர்மெண்ட் ஃபுல்லாக அந்த ப்ராசஸ் முடியும் போது ஒரு புளிச்ச ஸ்மெல் வரும். அதுலேருந்து நம்ம வந்து நல்லா சைலேஜ் ஆகிடுச்சின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி இதை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிடணும். ஏர் உள்ளே போகாத மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு முன்னாடி பண்ணது வந்து இது தான் பண்ணியிருந்தோம். இதில் வந்து நாங்கள் ஒரு லைட்டான ஸ்மெல் தான் எங்களுக்கு வந்துச்சு. அதுவே வந்து ஒரு 20 டேஸ் பண்ணது தான். இது வந்து ஆடுங்க நல்லா தான் சாப்பிட்டாங்க. ஸோ இந்த தடவை வந்து கொஞ்சம் டேஸ் அதிகப்படுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பல்காக பண்ணிகிட்ருக்கோம். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸில் என்னென்ன நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.